வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 பிப்ரவரி மாதம் 14 வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த வீடியோ எது சம்மந்தமானு சொன்னால், எங்களுடைய மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் தட்சணாமூர்த்தி சம்பந்தமான இரண்டு வீடியோக்கள் என்னிடம் பகிரப்பட்டிருக்கிறது. பொதுமக்களிடம் பகிர்ந்து கொள்ளுமாக எனது யூடியூப் தளம் மூலமாக. ஸோ அதை நான் பகிர வேண்டிய கடமை இருக்கிறது என்னென்றால், அதாவது அரசியலில் கருத்துக்களை எதிர்கொள்கிற அளவுக்கு துணிவு இருக்கணும். ஸோ அவருடைய ஆதரவாளர்கள் 2 பேர் எனக்கு அனுப்பி வைத்திருந்த இது என்னுடைய முகப்புத்தகத்தில் கமெண்ட் பண்ணப்பட்டிருந்த இந்த வீடியோ. ஸோ நான் இது என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மிஸ்டர் ரஜீவனாக இருக்கலாம், மிஸ்டர் இளங்குமரனாக இருக்கலாம், டாக்டர் பவானந்தராயா இருக்கலாம், யாரென்றாலும் வேலையில்லா பட்டதாரிகளுடைய வெளியே பாவிக்க வழி கிடைக்க நான் நினைக்கிறேன். இது யாரோ செய்த வேலை. நான் இதை ஒரு வகையில் ஒரு கண்டனமாகவும் தெரிவிக்கிறேன். இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது. எப்படி அவமானப்படுத்தக்கூடாதுன்றது நீங்கள் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி. கிடைக்குது ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நான் எடுக்காத காரணம் எனக்கு போன் காட்ட விட்டுருந்தேன் பாட்டில் வீட்டில் ஒன்று வாங்க வந்து பார்த்தேன். எனக்கு டைம் தான் கொடுத்தது. நாங்கள் பார்லிமெண்ட்டுக்கு வழிகட்டில் தான் அப்போ பிடிக்கிட்டேன். ஃபோன் வந்துட்டேன். இந்த திருப்பி சார்ஜ் போட நான் போயிட்டு பிறகு ட்ராஃபிக்காக போயிட்டு நான் அப்படியே பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டேன். இப்போ வந்து போனால் 5:30 தான் 6:30 தான் முடிஞ்சது. அப்போ நெகடியாக போயிட்டு நான் மன கட் பண்ண இல்லை. நான் நினைக்க வேண்டாம். நான் நீங்கள் செய்யறதும் இல்லை. எந்த நாள் நான் கதைப்பேன். இந்த எதுவும் போகவும் இல்லை. நான் போகிறது எதுவுமே இல்லை. நீங்கள் சேவை ஆனால் பொறுப்புள்ளால் எனவே ஒன்று மேலே நினைக்க வேண்டாம். ரசனாக காய்ச்சாண்டுக்கு என்ன நீங்கள் பாருங்க வேண்டாம். அறிவை தேவையில்லை. தமிழீழ மண்ணை எண்ணெயூற்றி நெருப்பு மூட்டினார். கதிரை ஏறும் ஆசை கொண்டு விளையுமாயினாய். கதிரை ஏறும் ஆசை கொண்டு விளையுமாயினாய். நம் களத்து வீரர் போகும் போது தலையும் ஆட்டினாய். நடந்து வந்த பாதை தன்னை திரும்பி பாரடா. பேசணும். 2 நாய் நீ 2 நாயும் பேசலையோ உங்க 2 பேரையும் தலைவலா தொங்க விடுவேன் நான் வலையத்தளங்கள்ல. போன் எடுக்கிறீங்க இல்லையா? எம்பி ஆயினோன்னா போன் எடுக்கிறீங்க இல்ல? இப்ப எல்லாம் என்னடா உங்களுக்கு திமிர் நாயலே? நாங்க போட்ட பிச்சையில பார்லிமெண்ட்ல உந்தி இருந்துட்டு கோட் சூட் போட்டு போன் எடுக்கிறா இல்ல? இப்ப பெரியாகலாடா நீங்க, பெரியாகலாடா நாயே. நீ முழங்குறன்னு பெரியாளாடா. கதைக்கிறதுக்கு வார்த்தையே வருது இல்ல நாயலே. கதைக்க பேச தெரியாத படிப்பறிவில்லாத நாயல நாங்க பார்லிமெண்ட்டுக்கு கோட்டு சூட்டு போட்டு அனுப்பி வச்சா அங்க போயிருந்தேன். நாங்க போன் அடிச்சா நீங்க எடுக்கிறீங்க இல்ல? நாங்க சொல்றத கேட்கணும்டா. நான் சொல்றத நீ கேட்க இல்லையண்டா. உன்னை தலைகளா தூக்கி போட்டு அடிப்பேன். எம்பிபி ஒட்டுமொத்த எம்பிபியும் நான் சொல்றால் தான் முதலமைச்சர். வேணுமெண்டா சேலஞ்ச் பண்ணிப்பார். நான் டாக்டரை தெரிவு செய்யண்டா. டாக்டர் தான் முதலமைச்சர். மார்ச் மாதம் நடக்க போற தேர்தல்ல என்ன ஒருத்தனை நான் இறக்குவன், அவனை வெல்ல வைப்பன். எம்பிபி உங்களுக்கு விரல் விட்டு ஆட்டுவன் யாழ்ப்பாணத்துல. நீங்கள் எம்பி மேர் வடக்குல முதலமைச்சர் நான் சொல்றோம் தான். முடிஞ்சா பாத்துக்கொள்ளும். ஓகே சொல்லு. இப்ப എനിക്കத இல்ல இதுகள் எல்லாம் இதுவரை பாராளுமன்றத்துல போய் எங்கட தமிழ் மக்களுக்காண்டி ஏதாவது காய்ச்சலுங்களா இல்ல கேட்கிறேன். ஏதோ ஒரு விஷயம் அடே ஒன்றும் வேண்டாமடா. நாங்க உங்ககிட்ட ஒரு தீர்வும் கேட்கல, எங்களுக்கு நாடும் கேட்கல, ஒன்றும் கேட்கல. இந்த அரசியல் கைகள் இருக்கிறமோ இல்லையா அந்த ஒரு சர்டிபிகேட் கொடுக்க முடியாம நிக்கிறீங்களோ அப்ப உங்களோட ஓட்டு மாட்டு தெரியுது. 2வது விஷயம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீங்க யாருக்கு போட்டு இருக்கிறீங்க? நீங்க ஒரு தமிழ் எம்பியா அங்க நிக்கிறீங்க, எம்பிபியோட சேர்ந்து நீங்க நிக்கிறீங்க. பயங்கரவாத தடை சட்டம் யாருக்கு போட்டுறீங்க? அனுரா இன்றைக்கு வல்வெட்டி துறையில 2 ஆமிக்காரன் மட்டும்தான் நிக்கிறான். ஒரு பாதுகாப்பும் இல்லையா போய் உடஞ்ச கதிரையில இருக்கிறான். அப்ப அவனுக்கு அந்த பிரச்சனை இல்ல. அடே தமிழ் ஏரியாவுக்கு ஒரு ஜனாதிபதி தனக்கு எந்த பிரச்சனை இல்லைன்ற ஒரு அம்மா வடிவாக்கள் மண்ணில 3 ஜெனரேஷனை வித்ரா கொடுத்த என் தலைவன் 35 வருஷம்
காட்டுக்குள்ளேயும் முள்ளுக்குள்ளேயும் குளத்துக்குள்ளேயும் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம படுத்து கிடந்த தலைவனங்க அனுராவை உடைஞ்ச கையாறுல இருக்கிறான். அடே அனுரா உடைஞ்ச கையாறுல இருந்தா தலைவனாயிருவானடா. மற்ற நிசான் இன்னொன்னு சொல்றேன், இங்க வாங்க. ஓகே, நீங்க சிறப்பான ஆக்களுக்கு நீங்க சிறப்பா செய்யறீங்கன்னு சொல்லி சொன்னா அனுரா வந்து ஒரு பெரிய பாதுகாப்பும் தனக்கு தேவையில்லைன்னு போய் இருக்கிறார், சாதாரண மக்களோட இருக்கிறார். அப்ப என்னத்துக்கு வந்து உங்களுக்கு எதிராக வந்து தமிழ் மக்கள் ஒன்றுமே செய்ய போறதில்ல, செய்யல. மாநகர சபை தேர்தல் நடக்கிறதுக்கு முதல் என்னுடைய விசாரணை கைதிகள் தடுப்பு முகாமில் இருக்கிறவங்க பயங்கரவாத தடுப்பு சட்டம் எல்லாம் நீங்கள் வந்து எடுக்கணும். எடுக்காம தேர்தல் நடத்துவாயா இருந்தா எம்பிபிக்கு ஒரு ஓட்டு விழாது. ஈழநிசான் தேர்ந்தெடுக்கிறவன் தான் ஜெயிப்பான். அவனை வச்சு உங்களுக்கு நான் விரல் விட்டு ஆட்டுவன். நினைக்க கூடாது நீங்க ஆளுங்கட்சி. முதலமைச்சர் நம்ம ஆளா இருப்பான். வெயிட் அண்ட் சி. மோதி பாத்துருவோம். மோதனம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஈழநிசானுக்கு ஆக்கையும் தெரியும், அழிக்கையும் தெரியும். ஈழநிசான் இல்லாட்டிக்கு நீங்க இன்றைக்கு எம்பி மேர் இல்ல. ஆனால் ஈழநிசான் நினைச்சான் என்று சொன்னா இந்த எம்பிய உங்களை அடக்கி ஆள்ற ஒருத்தனை உருவாக்கே ஈழநிசானுக்கு தெரியும். முதலமைச்சர் ஆக போறது நீங்க இல்லை. எம்பிபி கட்சியில இருந்த ஒருத்தன் முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. ஈழநிசா முடிவெடுத்துட்டேன். ஒரு தமிழன், சுத்த தமிழன், மேதவேண பிரபாகரன் அவர்களுடைய உண்மையான ஒரு விசுவாசி தான் முதலமைச்சர் ஆக்குவன். அவன் உங்களை கேள்வி கேட்பான் பார்லிமெண்ட்ல வச்சு. அவனே எண்ணினத்துக்கு துரோஞ்சாலும் அவனையும் நான் தூக்கி போட்டு அடிப்பேன். சில நேரம் நானே வந்துறங்குவன் தேவைப்பட்ட நாட்டுக்கு. உங்களை வச்சு செய்வன். நாயலே நீயும் இளங்குமரனும் அனுரகுமாரையும் பொத்திட்டு இருக்கணும். நீங்க ஆளுங்கட்சி என்று ஆட்டம் காட்டக்கூடாது. ஆக்களை வச்சங்களுக்கு பூச்சாண்டி காட்டக்கூடாது. ஈழநிசான் போன அடிச்சா உங்களுக்கு பயம் எடுக்கிறதுக்கு. ஏனண்டா ஈழநிசான் கேட்கிற கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இல்ல, பயம். எந்த போன இக்னோர் பண்ற. உனக்கு நான் அம்பியா கேட்க நான் தேவை. இளங்குமரன் நாய்க்கு ஈழநிசான் தேவை. அடிச்சடிச்சு அண்ணா அண்ணாண்டி கெஞ்சி கதைச்ச நாயெல்லாம் நீங்க எம்பி ஆயினோன்னு ஈழநிசான் இப்ப தேவையில்ல. என்ற மக்களுடைய தேவைகளை நான் உங்களோட பேச வந்தா என்ன தட்டி கழிக்கிறீங்க? டேய், என்ன தட்டி கழிச்சு போட்டு என் தமிழ் மக்களுக்கு முதுகுல குத்தி போட்டு நீங்க வாழ்ந்துருவீங்க, இருந்துருவீங்க நினைக்கிறீங்க? நாயலே, மாநகர சபை தேர்தல் ஒன்று இருக்கு. அதுல முதலமைச்சர் பொசிஷனுக்கு அடிபட போறோம். அந்த அடிபாட்டுல நம்மால் தான்டா ஜெயிப்பான். உங்களுக்கு விரல் விட்டு ஆட்டுவோம்டா. வெயிட் பண்ணு. கதையான நீ இத வந்து எங்கட தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்வினம் இருந்தா செய்வினம் தான் இதை அனுப்பினது. இன்று வரையுமா எதுவுமே செய்யல. ஆனா இதே இனி வந்து எங்களுக்கு எதிரான ஆக்கள். இவைக்கு நாங்க எதிரி எப்படிப்பட்டவனோட நாங்க அறிமுகப்படுத்தி காட்டுறோம் உங்களுக்கு. அதே நீங்க இப்ப வந்து இந்த ஜனாதிபதியோட சேர்ந்து நின்று பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு போன ஆக்கள் ஏதாவது நல்லது செய்வீங்க இவங்க எல்லாம் ஆதாரம் தந்து. ஆனா நீங்க இதுவரையும் எந்த நல்லதும் செய்யல. உங்கள்கிட்ட ரெண்டு கேள்வி தான் இருக்கு. ஒரு கேள்வி வந்து காணாமல் இருக்கப்பட்ட ஆக்களுக்கு வந்து சரி ஓகே நீங்க சுட்டு சாக்கொண்டா அதுக்குள்ள சேர்த்து போட்டா கொடுங்க. அவங்கள நாங்க சுட்டு சாக்கொண்டோம் இல்ல முதலைக்கு போட்டுட்டோம், முதலைக்கு போட்டுட்டோம், சிங்களம் பாகிஸ்தானுக்கு கண்ணுவள தோண்டி வித்துட்டோம் என்று அனுராணி சொல்லு. அதை சொல்லுங்க. அரஸ்ட் பண்ண துப்பில்ல நாயலே உங்களுக்கு. டேய் ராஜீவன், நீ மைந்தி அரஸ்ட் பண்றத பத்தி காய்ச்சியாடா பார்லிமெண்ட்ல? என்னதுக்குடா தமிழ் எம்பியா இருக்கிற நீ நாயே? பூச்சாண்டி காட்டுறாங்க. உங்களுக்கு வண்டியும் தொந்தியும் உங்களுக்கு வேட்டி கட்டும். நாயிலே வேட்டி கட்டு உங்களுக்கு வண்டியிலே நிக்குது இல்ல. உங்களுக்கு பொங்கல் வாங்குறீங்க. தெரியுமா? அடே வெயிட் பண்றாப்பா, நான் காய்ச்சி முடிக்க. டே பொங்கல் மக்கள் வாங்க ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க. நீயும் 3 அமைச்சர் எம்பி மேரும் பொங்கல் உங்களோட கட்சியில இருக்கிற உறுப்பினர்களை கூப்பிட்டு கூத்தடிக்கிறீங்க பொங்கலுக்கு. நான் மக்கள் அங்கங்க வெள்ளத்துக்குள்ள சாப்பிடாம இருக்கேங்க படம் காட்டுறீங்க. டேய் பைத்தியக்காரன் நாயலே, செருப்பால் ஆட்டிப்பம் போட்டு எல்லா நாயலே. மரியாதையா மக்களுடைய பிரச்சனைய பார்லிமெண்ட்ல கதை. நான் போன் அடிச்சா எடுக்கணும். நீ எடுக்கணும், இளங்குமரன் எடுக்கணும். உங்களுக்கு என்னோட கதைக்க விருப்பம் இல்லைன்னு நீங்க முடிவெடுத்தீங்கயா. என்ன தட்டி கழிக்க நினைச்சீங்களோ தமிழர்கள் என்ன தேவை என்று நான் தான் பேசணும். நான் கேட்கிறத நீ செய்யணும். நீ பார்லிமெண்ட்ல பேசணும். அதுக்கு தான் உன்னை எம்பி ஆகிருக்கு. அதை நீ செய்ய தவறும் பட்சத்துல தலைகளா தூக்கி அடிப்பன் சொல்லித்தான் உங்களுக்கு ஆதரவு வந்தான். சொல்லியாச்சு கதை.
உங்களுக்கு யாரு இவனுக்கும் மற்ற இளங்குமருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கோ. நீங்க என்பிபியோட நிக்கிறீங்க. ஓகே, எங்கட தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனையை கதைக்க வக்கில்லையாண்டா பிளீஸ் இந்த பதவியை ராஜினாமா செய்துட்டு போங்க. இல்லையாண்டா நிறைய அவமானத்தை சந்திப்பீங்க. ஏன்னா இந்த இனம் நிறைய வலிய சுமந்த இனம். அதுக்கே இருந்து நீங்க என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணி போன ஆட்கள். எந்த இனத்துக்காண்டி குரல் கொடுக்கன்னு சொல்லித்தான் அந்த கட்சிக்கு நீங்க போனீங்க. விளங்கிச்சோ இல்லாட்டிக்கு உங்களோட முகத்துல நாங்க கிழிச்சு காட்டுறோம். வெயிட் பண்ணுங்க. வெயிட்டிங் சீட். ஓகே, உங்களோட முகத்துல நாங்க கிழிச்சு காட்டுறோம். சொல்லி கிடக்கு அண்ணாச்சி. அண்ணாச்சி, உங்களுக்கு நான் தன்ம வளமையா போன்ல சொன்னான். சரியோ, போன் அடிக்க எடுக்கிறாங்க இல்ல, தேவையில பேசுவோம். அனுரகுமாரன் நிலப்பாடு என்ன? நீங்கள் இதை பற்றி கதைக்கணும். எங்கட மக்களுக்கு விசாரணை கைதிகள் விடுதலை ஆகணும். காணாமாக்கப்பட்டவருக்கு தீர்வு தேவை. இதை பற்றி கதைக்கவங்க என்ன தட்டி கழிக்கிறாங்க, போன் எடுக்கிறாங்க இல்ல. இவனும் விளங்குமரனும் 2 நாயும் கள்ள நாயல். 2 நாயும் எம்பி ஆயினோன்னு என்ன மறந்துட்டாங்க. இப்ப இவங்களை தூக்கி போட்டு அடிக்க போறேன். இப்ப என்ன பண்றாங்க பாப்போம். இப்ப காலில் விழுறாங்களா இல்லையா? இவங்களுக்கு மரியாதை சொன்னா கேட்க மாட்டாங்க. இனி நாங்க மணியாட்டின ஸ்டைல்ல சொன்னாதான் கேட்பாங்க. இவங்களுக்கு தூக்கி போட்டு அடிக்கிற அடியில பார்லிமெண்ட்ல இவங்க வாய் திறந்து பேசலையோ இவங்களுக்கு வாய் கிளியும். வெயிட் அண்ட் சி. தந்திருக்காரா அன்பண்டா அன்பு, வம்பண்டா வம்பு. எவ்வளவு ஆளா உனக்கு அன்பா சொன்னாம். நீ என்ற போனை தட்டி கழிக்கிற. 3 கிழமையா வெயிட் பண்ணியாச்சு போனாக்கு. நீ எனக்கு அடிக்கல. 3 இல்ல 4 கிழமை. இளங்குமரனும் அதே மாதிரி தான். அந்த உதவி திட்டம் 50வது உதவி திட்டத்துக்கு வந்தான். அதுக்கு பேருந்து போனை அடிக்கிறா, எடுத்தாலும் எடுக்கிறான் இல்ல. 2 நாயலே, உங்க 2 நாயலுக்கும் நான் என்ன பேசணும் பார்லிமெண்ட்ல என்று சொல்லி தருவோம் என்று பார்த்தேன். நீங்க இந்த போனை தட்டி கழிக்கிறத பார்த்தா நீங்க எங்களுக்கு புகழ்டா விடுறீங்க. புகழ்டா போண்டா விடுறீங்க. போண்டா நாங்கள் இப்ப திருப்ப தரப்போறோம். உங்களுக்கு எப்படி வலிக்க போதுன்னு பேர் ஆரோட முன்றீங்க. வெயிட் பண்ணுங்க. அவங்க வெயிட் பண்ண சொல்றது மாகாண சபை எலெக்ஷன்ல தான் ஒரு வின் பண்ணின ஒரு ஆளா காட்டுறதுக்காண்டி எங்களை வெயிட் பண்ண சொல்லி எங்களை ஒரு மோசமான ஒரு ஆக்களை மாநகர சபை தேர்தல்ல அமைச்சர் தனக்கு வேண்டிய ஆளை நிப்பாட்ட போறான். ஆறா கோல் பண்ணி கொண்டிருக்கீங்க. அவனுக்கு லைவ்ல நிக்கிறான்னு தெரியுதுல்ல. அப்புறம் என்ன மயிருக்கு கோல் பண்றீங்கல்ல கேட்கிறேன். அமைச்சர் கள்ள பண்டாட்டிய கொண்டு நிப்பாட்ட போறான். விளங்குதானே? அமைச்சர் ஒரு பொம்பளையில நிறுத்துறதுக்கு ஓடுபடுத்துறான். சிங்கிள் மதர்வளை கொண்டு நிறுத்துறதுக்கு பாக்குறான்.